ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்புட் தந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பிட் கொடுத்துட்டு அது வந்து செட் ஆகிருக்கா கிளியர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்டர்வியூவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு 10 ஸ்லேட் தரேன். 10க்கான ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ இன்டிஜருங்கிறதுனால 4 பைட். ஸோ 4 பைட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 10க்கான வேல்யூ 1010 அதையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிட் பொசிஷன் 2. பிட் பொசிஷன்னா வந்து இது 0th பிட், இது ஃபஸ்ட்டு பிட், இது செகண்ட் பிட். இதை வந்து செட் ஆகிருக்கா இல்லை கிளியர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு இன்புட் என்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிட், அதாவது 2ன்னு சொல்லிட்டு தந்தாங்கன்னா இந்த பிட் வந்து செட் ஆகிருக்கா இல்லை கிளியர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கான கண்டிஷன் வந்து n bitwise and with 1 left shift of bpங்கிறது bit position, 1 left shift of bpன்னு சொல்லிட்டு இருந்துட்டா இதுக்கான அந்த பர்டிகுலர் பிட் வந்து செட் ஆகிருக்கா இல்லை கிளியர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். 1க்கான ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ எழுதி வச்சுருக்கேன். 4 பைட்டுங்கிறதால 4 பைட் எழுதிட்டு 1க்கான ஈக்குவலன்ட் வேல்யூ பைனரி வேல்யூ 1 இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 left shift of bit position, அதாவது 1 வந்து 2 டைம்ஸ் வந்து பிட் பொசிஷன் தந்திருக்கேன். ஏன்னா வந்து 1 left shift of bpன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதனால் 1 left shift of 2 டைம்ஸ் இது பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து மாறிட்டு இருக்கும். இந்த லாஸ்ட்டு இந்த 2 பிட் இருக்குல்ல, அது வந்து 0ல் ஃபில் ஆகிடும். இந்த 2 பிட் வந்து வெளியே போய்டும், அது கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போது நமக்கு தேவையான என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 10. ஸோ இது இருக்குது. 1 left shift of bp அதனோட வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது இது ஃபுல்லாகவே 0வாக இருக்கிறதுனால இது மொத்தமாகவே 0வாக வரும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இப்போது இது பாருங்கள், 0 அண்டு வித் 0 தான், 1 அண்டு வித் 0 தான், 0 அண்டு வித் 1 0 தான், 1 அண்டு வித் 0 தான். மற்ற எல்லா பிட்டும் 0 இருக்கிறதுனால இது எல்லாம் 0 தான் ஆகும். ஸோ இந்த பிட் வந்து செகண்ட் பொசிஷனோட பிட் வந்து 0வாக இருக்கிறதுனால எல்லா அவுட்புட்டும் வந்து 0ன்னு வருது. இப்போ வந்து நான் வந்து பிட் பொசிஷன் வந்து 3 தந்துட்டு அது வந்து செட் ஆகிருக்கா கிளியர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்டிஜருங்கிறதுனால இவ்வளோ நம்பர் எழுதுறதை விட சிம்பிளாக எது வரைக்கும் வந்து 1 வந்திருக்கோ அது வரைக்கும் எழுதினாலே போதும். அதுக்கும் அவுட்புட் சேமாக தான் வரும். இது மாதிரி சால்வ் பண்ணாலும் அவுட்புட் சேமாக தான் வரும். அதாவது 10க்கான பைனரி வேல்யூ 1010 எழுதியாச்சு. பிட் பொசிஷன் வந்து 3 வந்து செட்டாக இருக்கா இல்லை கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறேன். பிட் பொசிஷன் 3 வந்து நம்ம வந்து பைனரியாக மாற்றும் போது நம்மளுக்கு தெரியும் 0th பிட், ஃபஸ்ட்டு பிட், செகண்ட் பிட், தேர்ட் பிட் வந்து செட்டாக தான் இருக்குது. செட்டுங்கிறது 1ஆக இருந்தால் செட்டு, கிளியருங்கிறது 0வாக இருந்தால் கிளியர். செட்டாக தான் இருக்குது. பட் அது கம்பைலரில் வந்து எப்படி அவுட்புட் கொண்டு வருது அதுதான் வந்து இந்த லாஜிக் எழுதுகிறோம். பிபி பிட் பொசிஷன் வந்து தேர்ட் பொசிஷன், 1ஓட பைனரி வேல்யூ 0001. இப்போது 1 left shift of bp, அதாவது 1 வந்து 3 டைம்ஸ் லெஃப்ட் பொசிஷன் பண்ணால் இந்த 3 பிட் வந்து வெளியே போயிடும். இந்த ஒரு பிட் வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். இந்த எம்டிஆர் ஸ்பேசஸ் வந்து 0வால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நம்மள ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போது என்னோட வேல்யூ கிடச்சிச்சு, 1 left shift of bit பொசிஷனோட வேல்யூ கிடச்சிச்சு. இதுக்கு அண்ட் ஆப்ரேஷன் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த டேபிள் காலம் தெரியும். 000 100 000 111. ஸோ அவுட்புட் வந்து 1248. 8 சொல்கிறத விட இது நான் 0 வேல்யூன்னு சொல்லலாம்ல. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன கன்க்ளூஷன் ஆகுது? பிட் வந்து செட்டாக இருந்துச்சுன்னா நான் 0 வேல்யூ வருது, கிளியராக இருந்துச்சுன்னா வந்து 0 வேல்யூ வருது. இதை வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே இதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இன்ட்டு n, பிட் பொசிஷன்
இப்போது என்டர் நம்பர் அண்டு பிட் பொசிஷன் சொல்லிட்டு கேட்கும்போது நான் நம்பர் வந்து 10, பிட் பொசிஷன் வந்து செகண்ட் பிட் பொசிஷன் தரேன். 10ஓட பைனரி வேல்யூ தெரியும் 1010. செகண்ட் பிட்னா 0th பிட், ஃபஸ்ட் பிட், செகண்ட் பிட். இது வந்து கிளியராக இருக்குது. ஸ்கேனஃபில் நான் 10 2ன்னு சொல்லிட்டு தந்துட்டேன்னா n அண்டு வித்து 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பிபின்னு சொல்லிவிட்டு அந்த நான் போட்டு காமிச்சிடலாம். அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கேஸ் வந்து நடக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் கேஸ் வந்து நடக்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, ஸோ கிளியர் சொல்லிட்டு வரும். ஏன்னா பிட் வந்து கிளியராக இருக்குது, கிளியர் சொல்லிட்டு வரும். இதுவே வந்து நான் பிட் பொசிஷன் 3ன்னு தந்துட்டேன்னா நான்-0 வேல்யூ வரும். ஏன்னா வந்து தேர்டோட பிட் வந்து செட் ஆகிருக்கு, ஸோ நான்-0 வேல்யூ வரும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் இங்கே வந்து பிட் பொசிஷன் 3ன்னு தந்தேன்னா அந்த நேரத்தில் வந்து செட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எப்படி வந்து ஒரு நம்பரோட பிட் பொசிஷன் பர்டிகுலர் பிட் பொசிஷன் செட்டாக இருக்கா இல்லை கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லாஜிக்கை வந்து ரிமெம்பர் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.